லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ ஏத்துக்கலனா எனக்கு வேற வழியே கிடையாதுமா. நான் எங்க போவேன், யார பாப்பேன்? சரி, நான் போறேன், எங்கேயாவது போறேன். அம்மா, இப்போ ஏன் அவசரப்படுறீங்க? எனக்கு வேற வழி தெரியலையே மித்ரா. மித்ரா, வினய், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்களை பத்தி சரியா தெரியாம டிரைவர்னு நினைச்சு நான் என்னென்னமோ பேசிட்டேன், என்னென்னமோ பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. உங்களை எல்லாம் பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். மித்ரா, ஒரு நிமிஷம் வா. அம்மா இருங்கம்மா, வந்துடுறேன். ஒருவேளை என்ன துரத்தி விட சொல்லி மித்ரா கிட்ட சொல்லுவானோ? வினய், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஏதோ பிரச்சனையா? காந்திமதி அம்மா இவங்க கேரக்டர் பிடிக்காம வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களாம். அவங்க வீட்லயும் அவங்கள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களாம். இப்போ போறதுக்கு ஒரு இடம் இல்லாம நம்மள தேடி அடைக்கலமா வந்திருக்காங்க. ஏய், இதெல்லாம் நம்புறியா நீ? என்னங்க சொல்றீங்க? மித்ரா, உனக்கு இன்னுமா புரியல? இல்ல, எனக்கு புரியல. இங்க பாரு, இது எல்லாமே கார்த்தியோட பிளான். அவனால வெளியில வந்து எதுவுமே செய்ய முடியாங்கிறதுனால அந்த நாகு அனுப்பிச்சு வச்சிருக்கான். இங்க பாரு, அவ இங்க வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு பிளான் போட்டதே நம்ம குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணதான். மித்ரா, நல்லா தெரிஞ்சுக்கோ, அவ பேரு நாகு, நல்ல பாம்பு மாதிரி. அவன் நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கான்னு தெரியும்ல. அவளை போய் நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேனே. ஏங்க இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? தப்பு செஞ்சவங்க திருந்தவே மாட்டாங்களா? இதெல்லாம் எந்த காலத்திலுமே திருந்தாத ஜென்மம் மித்ரா. ஏங்க இல்ல, அப்படி தெரியலங்க. மித்ரா, இதெல்லாம் பக்கா பிளான். கார்த்திக் ஏதோ பிளான் பண்ணி தான் அந்த அம்மா இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அவன் செய்ய வேண்டிய வேலைகளை அவன் சொல்லி தான் அந்த அம்மா இங்க செய்ய வந்திருப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவா. நான் சொன்னா கேளு, தயவு செஞ்சு அவளை வெளில போக சொல்லு. ஏங்க, கார்த்திக் சார் பண்ண வேலைக்கு நாகலட்சுமி அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவங்க. இப்ப என்ன, அந்த நாகம் நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொல்றியா? நீல திருந்தவே மாட்டே மித்ரா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு முக்கியமாவே இல்லைல்ல, எதுவுமே உன் காதிலே விழாதுல்ல. இங்க பாரு, ஒரு நாள் உனக்கு உரைக்கும் போது அந்த நாகுவால நீ எவ்வளவு அனுபவிக்க போறன்னு மட்டும் பாரு, அப்ப தெரியும் நான் சொல்றது. ஏங்க, மித்ரா, வேண்டாமா. என்னால உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் போயிடுறேம்மா. ஐயோ, நீங்க வேற ஏமா? ஆல்ரெடி எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அவர் தான் உங்களை நம்ப மாட்டேங்கிறாரு. வினய் தம்பி பேசுனதுல தப்பு இல்லையேம்மா. அவர் எப்படி என்ன நம்புவாரு சொல்லு? நான் நடந்துகிட்ட விதம் அப்படிதானே. ஆனா சத்தியமா சொல்றேன் மித்ரா, நான் திருந்திட்டேன். நான் நம்புறேம்மா, வாங்க. பைத்தியக்காரி, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறதே நீ என்ன நம்பணுங்கிறதுக்காக தான். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் விதியை நினைச்சு யோசிக்கிறேன். மித்ரா, யாருமா இவங்க? தாத்தா, நான் கோயம்புத்தூர்ல ஒரு வீட்ல வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த வீட்ல இருக்கிற அம்மாவோட ரிலேஷன் இவங்க. ஒரு பிரச்சனைக்காக இங்க வந்திருக்காங்க. என் கூடயே இருக்கணும்னு சொல்றாங்க தாத்தா. அதுக்கு என்னம்மா, நம்ம வீட்லயே தாராளமா தங்கிட்டு போகட்டும். நம்ம கோயிலுக்கு போறோம்ல, இவங்களையும் நம்ம கூட வர சொல்லு. நீங்க எல்லாரும் வேணா போயிட்டு வாங்க, நான் வேணா இங்கேயே இருக்கேன் வீட்லயே. அது இருக்கட்டுமா, முதல்ல கோயிலுக்கு போவா. மித்ரா, நான் இங்கேயே இருக்கேனே, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. உங்களை மட்டும் தனியாவா கூட்டிட்டு போறோம்? தாத்தா வேன் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதுல எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். நீங்க முதல்ல குளிக்கல, வாங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. எல்லாரும் கோவிலுக்கு போறீங்களா? மித்ரா, அதுக்கு முன்னாடியே உனக்கு சங்கு ஊதுறேன். நீ எப்படி கோயிலுக்கு போறேன்னு நானும் பாக்குறேன். என்னம்மா யோசிக்கிற? போய் கிளம்பி வாமா, போ. அதான் சொல்றாங்கல்ல, வாங்க. வாங்க. போமா. ரொம்ப நன்றிங்க. நல்லதுமா, உள்ள போ.
எதுக்கு மொபைலை தூக்கி வீசின? உன்னதான்டா கேட்குறேன். இங்க பாரு மாம்சே, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கா மாம்சாவ. யாரு? வேற யாரு? மித்ரா தான். என்ன பண்ணா? அந்த நாகு இருக்கால. யார்? அந்த புண்ணாக்கு முட்டையா? ஆமாயா. அவளுக்கு என்ன? அந்த புண்ணாக்கு முட்டை தான். காந்திமதி அம்மா அவ குணம் தெரிஞ்சு அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க போல. காந்திமதி அம்மா துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு அடைக்கலம் கொடு மித்ரான்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறா. மித்ராவாத உண்மை நம்பி இங்க வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காயா? என்னடா சொல்ற? புண்ணாக்கு முட்டை வீட்டுக்குள்ள ஓடுறது வாய்க்குள்ள விஷத்தை ஒழிச்சு வைக்கிறதுக்கு சமண்டா. அவளை எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள விட்டா? அதான் மாம்ச நானும் சொன்னேன், அந்த நாகு ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கானு. எனக்கு என்னமோ அந்த கார்த்தி தான் அவளை அனுப்பிச்சு வச்சிருப்பானு ஒரு டவுட்டா இருக்கு மாம்சு. மாம்சு, நம்ம குடும்பத்தை அவன் ஏதோ பண்ணுங்கிறதுக்காக தான் அவளை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். யோ, நான் மித்ரா கிட்ட அதை பத்தி எவ்வளவு எடுத்து சொல்லியும் ஆனா கொஞ்சம் கூட அதை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறாயா? நாம சொன்னா தப்பு பண்ணவங்க திருந்த மாட்டாங்களா? இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றா. அவன் ஏன்டா இப்படி பண்றா? அவன் என்ன முட்டாளா என்ன? யோ, அதுதான் நானும் கேட்கிறேன். ஏமாப்ல, அவளால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவன் என்னென்ன பண்ணா? விக்ரம கடத்தினா, உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தா. ஒரு தடவை காந்திமதி அவளை வீட்டு விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் மித்ரா கிட்ட தான் அவள் வந்து கெஞ்சினா, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு. மித்ரா சொல்லி காந்திமதி அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் மித்ராக்கே அப்ப வச்சால. இதெல்லாம் மித்ராக்கு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் எதுக்காக அவளை சேர்த்துக்கிட்டா? லூசா மாப்பிள்ள பொண்டாட்டி. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் மாம்சு, அவ கொஞ்சம் கூட கேட்கற மாதிரியே தெரியலையா? அதான் செம்ம கடுப்புல இருக்கேன் நான். கடுப்புல இருந்தானா அந்த புண்ணாக்கு போட்ட மூஞ்சில போய் 4 குத்து குத்தணும். அதை விட்டுட்டு என் மொபைல் ஆண்டா தூக்கி வீசின. நல்ல வேலை பெட் மேல விழுந்தது. கீழே விழுந்திருந்தா மொபைல் உடஞ்சிருக்கும். நான் மொபைலுக்கு என்ன பண்றது? யோ, உனக்கு இப்போ மொபைல் தான் முக்கியமா? ஆமா, எனக்கு மொபைல் முக்கியமாப்ல. இதை பாரு, நீ முதல்ல போய் பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லு, இப்படி எல்லாம் பண்ண வேண்டான்னு. யோ, உனக்கு புரியுதா இல்லையா? நான் எத்தனை தடவை தான் அவளுக்கு எடுத்து சொல்றது? அவளுக்கு புரியவே மாட்டேந்தியா? மாம்சு, நான் என்னதான் சொன்னாலே என்ன கொஞ்சம் கூட மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாயா? சரி விடுமாப்ல, நான் அவகிட்ட போய் ஏன் என்னன்னு கேட்கறேன். ஆமா, உன்னையே மதிக்கல, என்ன எப்படி மதிப்பா? யோ, உனக்கு இது ரொம்ப முக்கியம். போயா. அம்மா, குளிச்சிட்டீங்களா? நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரட்டுமா? ஐயோ, வேண்டாமா, நானே போட்டுக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. பரவாயில்லம்மா, நானே போட்டு தரேன். அச்சச்சோ, நீ அந்த வீட்ல வேலைக்காரியா இருந்த, நான் அந்த வீட்ல எஜமானியா இருந்தேன்னு நினைச்சிட்டு எல்லாம் பேசாத. நான் இப்போ சாதாரண ஆளுதான். என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். மித்ரா, முன்ன மாதிரி எல்லாம் நான் இல்லம்மா. இப்ப நான் நிறையவே மாறிட்டேன். நான் உங்களை நம்புறேம்மா. நீ நம்பினா போதுமா? இவளை ஏதாவது பண்ணணுமே. கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கேயே இவளை போட்டு தள்ளிட்டா நல்லா இருக்கும். மொத்த வீடும் அல்லோலப்பட்டு அப்படியே பதறி துடிக்கும். இப்ப குதூகலமா இருக்கிற இந்த மொத்த குடும்பமும் நாசமா போயிடும். கேஸ திறந்து விட்டா சாகடிச்சிடலாம். ஆனா ஸ்மெல்ல காட்டி கொடுத்துருமே. என்ன பண்ணலாம்? என்னாச்சு மித்ரா, இப்படி மூக்க உறிஞ்சுக்கிட்டே இருக்க? வெங்காயம் நறுக்கிறேன்ல, அதான் கண்ணெல்லாம் கலங்குதுமா. என் மூக்கெல்லாம் ரொம்ப அரிக்குது. சரி, நீ அப்ப விடு, நான் வேணா கட் பண்ணி தரட்டுமா? இல்ல வேண்டாமா, நானே பாத்துக்கிறேன். மித்ரா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப கேஸ லீக் பண்ணா கூட ஸ்மெல் இவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னையோட உன் கதை மொத்தமா முடிய போகுது.
இருந்து கேஸ் ஸ்மெல் வருது? இரு மித்ரா. என்ன மித்ரா நீ? கேஸ் ஸ்மெல் வரது கூட உனக்கு தெரியல? கேஸா? வெங்காயம் நறுக்கனதுல மூக்கு அடைச்சுக்குச்சு. ஏமா கேஸ் ஆன் பண்ணிட்டு பத்த வைக்க மறந்துட்டியாம்மா? கொஞ்சம் கவனமா இருக்கணும்மா. மாம்சு இல்லையா, மித்ரா அப்படி மறக்கிற ஆள்லாம் கிடையாதுயா. ஆமா, எனக்கு கேஸ் சிலிண்டர் திறந்த மாதிரியே ஞாபகம் இல்ல. நான் அடுப்பு கிட்டயே போகலையே. இதுக்கு முன்னாடி யார் வந்தா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லு? நாகு அம்மா தான் வந்தாங்க. நான் காஃபி போட்டு தரவான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களே போட்டுக்கிறேன் நினைச்சேன். வந்ததுமே அவளோட வேலையை காமிச்சிட்டா பாத்தியா? வேணுக்குனே கேஸை திறந்து விட்டுருக்கா மித்ரா. இங்க பாரு, இப்ப நீ சுவிட்சை மட்டும் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இதுதான் அவளோட பிளான். இதுக்குதான் அந்த கார்த்திக் அவளை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க வினய். காஃபி போட்டு குடிச்சவங்க மறதியில கூட ஆஃப் பண்ணாம விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அவங்க வயசானவங்க வினய். இல்ல மித்ரா, இது வேணுக்குனே பண்ண மாதிரி இருக்கு. இருக்காது. எல்லாத்தையும் தப்பா நினைக்க வேண்டாம். பின்ன தப்பா நடந்தது தப்பா நினைக்காம சரியாவ நினைப்பாங்க? என்னம்மா பேசுற நீ? இது பாரு, அந்த புண்ணாக்கு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த வேலையை பண்ணிருக்கா. இன்னும் நீ அவளை நம்பிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மாமா, அவங்க திருந்திட்டாங்க. அவங்க அப்படிலாம் கிடையாது. என் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு கதறினாங்க மாமா. கதறி கேட்ட வீட்டுக்குள்ள விட்டுருவியா? ஏமா அவளால எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னும் நீ அவளை நம்பிட்டு இருக்க? பாத்தியா, வந்தோன்னு அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் அவரோட பேச்ச கேட்டு பேசாதீங்க மாமா. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. திருந்தினவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் மாமா. யாருமே இல்லாம அனாதையா நின்னுட்டு இருக்காங்க மாமா. நாமளும் துரத்தி விட்டா பாவம் அந்த வயசானவங்க எங்க போவாங்க? ஆமா, அதுவா வயசானது? கண்டெய்னர் லாரி கணக்கு ஸ்ட்ராங்கா எல்லாம் இருக்காவ. பெரியவங்கள அப்படிலாம் பேசாதீங்க மாமா. இங்க பாரு, இப்ப நீ அவளை துரத்த போறியா இல்லையா? நம்ம கிட்ட கெஞ்சி கேட்டு அடைக்கலம் வாங்கினவங்கள எப்படி துரத்தி விட முடியும்? அது பாவம் இல்ல வினய். இது சாதாரண ஆக்சிடென்ட் தான். நான் அவங்கள அனுப்புற மாதிரி இல்ல. அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. என்னம்மா நீ இப்படி சொன்னா எப்படிமா? விடு, இவளுக்கெல்லாம் சொன்னாலாம் புரியாது, பட்டாதான் தெரியும். இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை அந்த நாகுவாலை பட போறாளோ தெரியல. கோயிலுக்கு போகும்போது என்னென்ன குழப்பத்தை உண்டு பண்ண போறாளோ தெரியல. மாம்சு, இவளுக்கு சொன்னாலாம் புரியாது, நல்லா படட்டும், பட்டாதான் தெரியும் இவளுக்கு. அப்படிலாம் நீ வா. இவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ? வினய் ஏன் எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்காரு? கேஸ் லீக் ஆன விஷயத்துல அந்த நாகம்மா தான் பண்ணிருப்பாங்கன்னு எப்படி உறுதியா நம்புறாரு? ஐயோ, தெரியாம கூட அந்த அம்மா பண்ணிருக்கலாம்ல. இல்ல, நான் கூட ஏதோ ஞாபக மறதியில பண்ணிருக்கலாம். அதான் யாருக்கும் ஒண்ணும் ஆகலல்ல. அதுக்குள்ள அந்த அம்மா கொலை செய்ய பாக்குறாங்க, நம்ம குடும்பத்தை அழிக்க பாக்குறாங்கன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாரு. யாரையுமே இவர் நம்ப மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் ஒரே சந்தேக புத்தி. எப்போதான் இவர் மாற போறாரோ தெரியல. மித்ரா, மித்ரா, என்ன இது? நல்ல நாள் அதுவுமா சுமங்கலி பொண்ணோட கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் அருந்து விழுந்துருச்சே. அது கூட கவனிக்காம போறா இவ. மித்ரா, என்ன வெறும் செயின் மட்டும் இருக்கு, மாங்கல்யத்தை காணுமே. அப்போ இத்தனை நாள தாலி போடலையா? வெறும் செயின் மட்டும்தான் போட்டிருந்திருக்காளா? என்ன இது, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, ஆனா கழுத்துல தாலி போடாம இருக்காளே. ஒண்ணுமே புரியலையே. மித்ரா. பாட்டி. என்ன பாட்டி? உன் கழுத்துல இருக்கிற செயின் கீழே விழுறது கூட தெரியாம போயிட்டு இருக்க.
மித்ரா, என்ன வெறும் செயின் மட்டும்தான் இருக்கு? நாம கழுத்துல தாலி போடலங்கிற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சே. தாலி செயின் மட்டும்தான் போட்டிருக்கோம், அதையும் மறைச்சு வச்சிருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்ன மித்ரா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இந்த செயின் பார்த்து பத்திரம் மித்ரா, முக்கியமான விஷயத்தெல்லாம் தொலைச்சிடாத என்ன? நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும், அதே மாதிரி சில விஷயங்களோட அருமை அது இல்லாதப்பதான் புரியும். அதனால கை கிட்ட இருக்கிறப்பவே அதை பத்திரமா புடிச்சு வச்சுக்க. பாட்டிக்கு நான் தாலி போடலங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. அதான் நம்ம கிட்ட நேரா சொல்லாம இப்படி மறைமுகமா சொல்றாங்க. ஐயோ கடவுளே, என்னை பத்தி பாட்டி இந்நேரம் என்ன நினைச்சிருப்பாங்க? இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுமா? செயினை ஒட்ட வச்சு போட்டுக்கமா, வெறும் கழுத்தோட இருக்க கூடாது. சரிங்க பாட்டி. என்ன பொண்ணு இவ, கழுத்துல தாலி இல்ல, புருஷன் கூட பிரச்சனை, குழந்தை இருக்கு, 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஒண்ணும் புரியலையே. நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும், அதே மாதிரி சில விஷயங்களோட அருமை அது இல்லாதப்பதான் புரியும். அதனால கை கிட்ட இருக்கிறப்பவே அதை பத்திரமா புடிச்சு வச்சுக்க. அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு நான் தாலி போடாம இருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு. ஐயோ, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாங்கல்ல. தாலி போடாம புருஷனை மதிக்காம புருஷனை பத்தி கவலைப்படாம சுத்திக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவளை பிடிக்காம அவ புருஷன் எரிஞ்சு எரிஞ்சு விழறான்னு நினைப்பாங்க. அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது கடவுளே. வினயும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. வினய் கிட்ட இப்ப போய் எனக்கு மாங்கல்யம் போட்டு விடுங்கன்னு சொன்னா கூட அவர் செய்ய மாட்டாரு. நான் அவரை நம்பலன்னு பெரிய வருத்தத்துல இருக்காரு. எனக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை. கடவுளே, என்னை ஏன் இப்படி படுத்துற? என்னை எதுக்கு இப்படி சோதிக்கிற? அந்த பாட்டிமா முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. மம்மி, சொல்ல வைக்கிறேன். ஏன் மம்மி அழுகுற? ஒண்ணுமில்ல, கண்ணுல தூசி விழுந்துச்சுன்னு சொல்லி என்னை ஏமாத்த பார்க்காதீங்க. ஏன் அழுகுறீங்க? ஒண்ணும் இல்ல விக்ரம், இது வேற விஷயம். இல்ல மம்மி, எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் பெரியவங்க விஷயம். டாடி உங்களை திட்டினாரா? மறுபடியும் பிரச்சனை பண்ணாரா? சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க. நான் இருக்கேன்ல, நான் டாடி கிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? காஃபி டீ ஏதாவது போட்டுட்டு வரவா? இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க ஏன் அழுகுறீங்க? இப்போ என்ன பிரச்சனை? டாடி என்ன சொன்னாரு? என்கிட்ட சொல்லுங்க மம்மி. நீ என்னடா பெரிய மனுஷன் மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்லன்னு. சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்க. நீங்க என்ன பேசினாலும் நான் விட மாட்டேன். சொல்லுங்க மம்மி, என்ன ஆச்சு? ஏன் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? யார் என்ன சொன்னா? டாடி தானே, நான் கேக்குறேன். சும்மா
சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டேன். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. போ போன்னு சொல்றேன்ல.